My dear student, this is class 12 maths. Exercise 7.2 question number 5 subdivision 2 பார்க்க போகிறோம். பாருங்கள், subdivision 2 என்ன கொடுத்துருக்காங்கன்னா y equal to x power 4 plus 2e power x at 0,2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லோப் கண்டுபிடிச்சிக்கலாமா? ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணோம்? கர்வை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு. அப்போ dy பை dx ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 4 இருக்குது இல்லையா? அப்போ 4x கியூப் இங்கே பார்த்தீங்கன்னா 2 இ பவர் எக்ஸுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் எக்ஸ் தான் வரும். ஓகே, அப்போ ஸ்லோப் m ஈக்குவல் டு இந்த பாயிண்ட்டு அட் 0,2. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்? எக்ஸ் வந்து இடத்துல 0 போட போகிறேன். அப்போ 4 இன்ட்டு 0க்கு க்யூபு 2 இன்ட்டு இ பவர் 0. அப்போ இது என்ன ஆகும்? 0 ஆகிடும் இல்லையா? ஸோ எம் ஈக்குவல் டு 2 இன்ட்டு இ பவர் 0. இது 0 ஆகிடும், அதை விட்டுடலாம் நம்ம. 2 இன்ட்டு 1. அப்போ எம் ஈக்குவல் டு 2ன்னு கிடைக்கும். இது இ பவர் 0னோட வேல்யூ 1 இல்லையா? ஸோ நமக்கு ஸ்லோப் m ஈக்குவல் டு 2ன்னு கிடைக்குது. நம்மக்கிட்ட ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அட் 0,2 அப்படின்னு சொன்னால் இதுதான் நம்மளோட x1 y1. அப்போது ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் இஸ் y மைனஸ் y1 ஈக்குவல் டு m இன்ட்டு x மைனஸ் x1. ஸோ இதுதான் டேஞ்சன்ட்டுக்கான ஃபார்முலா. இப்போ y மைனஸ் y1க்கு பதிலாக 2 பாருங்கள், 2 தானே இருக்குது. அடுத்து m வந்து 2, x மைனஸ் x1 என்ற யார்? 0. ஓகே, x மைனஸ் 0. தென் y மைனஸ் 2 ஈக்குவல் டு 2 இன்ட்டு எக்ஸு 2x. ஓகேவா? இப்போது இந்த y இந்த ஆட்டை வந்ததுன்னா மைனஸ் y ஆகிடும், இந்த ஆட்டை மைனஸ் 2. ஸோ இது கொஞ்சம் சைடு மாற்றி எழுதிக்கலாமா? அப்போ டேஞ்சன்ட் ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் என்னன்னா 2x மைனஸ் y ஈக்குவல் டு மைனஸ் 2. ஓகேவா? சரி, இப்போது இதை வச்சு தான் நான் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் எழுத போகிறேன். நார்மலும் டேஞ்சன்ட்டும் ஒன்றுக்கு ஒன்று பர்பெண்டிகுலராக இருக்கும். அப்போது நார்மல் எப்படி இருக்குன்னா, இப்போது ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் என்ன? -1 இல்லையா? எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து 2x. இப்போ ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டை நான் எக்ஸுக்கு கொடுக்கணும், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டை ஒய்க்கு கொடுக்கணும். ஆனால் எதுனா ஒன்று சிம்பிள் மாற்றணும். சரி, நான் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டோட சிம்பிள் மாற்றிக்கிறேன். என்ன இது? -1. அதை வந்து +1 ஆக்கி நான் எக்ஸுக்கு கொடுத்துட்றேன். இப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன? 2. அதை அப்படியே எடுத்து ஒய்க்கு கொடுத்துட்றேன். +k ஈக்குவல் டு 0. இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல். இப்போ நம்ம கே கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இந்த பாயிண்ட்டை இதுக்குள்ளே சப்ஸ்டியூட் பண்ணணும். 0,2 வந்து எக்ஸு ஒய்க்கு பதிலாக இதுக்குள்ளே போடணும். அப்போ எக்ஸு வந்து 0 ஆகிடும். 2 இன்ட்டு ஒய்க்கு பதிலாக நான் 2 போட்டேன்னா 2 2s are 4, 4 plus k equal to 0. அப்போ k equal to -4ன்னு வருது. அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் இஸ் ஈக்குவல் டு x plus 2y minus 4 equal to 0. இந்த -4 அந்தாட்ட கொண்டு போயிட்டா x plus 2y minus 4 அந்தாட்ட போயிட்டு +4. ஸோ இதுதான் நம்மளோட நார்மலோட ஈக்குவேஷன். ஓகேவா? சரி, சப்டிவிஷன் 3க்கு போகலாம். சப்டிவிஷன் 3ல் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். கர்வோட ஈக்குவேஷன் y ஈக்குவல் டு x sin x. ஸோ இதை யூன்னும் இதை வின்னு எடுத்துக்கலாம். இப்போ y டேஷ் என்ன வரும்? uv டேஷ் ப்ளஸ் vu டேஷ். நம்ம 11th படித்தது தான். இந்த மாதிரி ப்ராடக்டில் 2 ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா அதனுடைய டிஃப்ரென்ஷியேஷன் இப்படி வரும். அப்போ y டேஷ் ஈக்குவல் டு என்னோட u யார்? எக்ஸு, அதை சைலண்ட்டாக வச்சுக்கலாம். sin எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos எக்ஸு. ஓகேவா? ப்ளஸ் என்னோட v யார்? sin எக்ஸு, அதை அப்படியே வச்சுக்கலாம். u யார்? எக்ஸு, u டேஷ் என்ன? 1. எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 வரும். ஓகேவா? அப்போ y டேஷ் எனக்கு கிடைச்ச ஆன்சரு x cos எக்ஸு ப்ளஸ் sin எக்ஸு. ஸோ நம்ம 5/2, 5/2ல் ஸ்லோப் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதுதான் என்னோட ஸ்லோப்பு. அப்போ ஸ்லோப் m அட் 5/2, 5/2. ஓகேவா? எக்ஸுக்கும் இதே தான், ஒய்க்கும் இதே தான். அப்போது
எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன போடணும், பை பை டூ. காஸ் எக்ஸ் எவ்வளோ, காஸ் பை பை டூ. அகெயின் பை பை டூ தான் இங்கே போட்டாகணும். அடுத்து சைன் எக்ஸுக்கு பதிலாக ஒரு பை பை டூ. சரி, 5/2ன்றது 90 டிகிரி இல்லையா? அப்போ காஸ் 90னுடைய வேல்யூ இது வந்து 5/2 அப்படியே இருக்கட்டும். காஸ் 90 வந்து 0, சைன் 90 வந்து 1. அப்போ இது 0 ஆகிடும். அப்போ m = 1. ஓகேவா? இப்போ நம்ம டேஞ்சண்ட்டோட ஈக்குவேஷன் எழுதிடலாம். தேர்ஃபோர் ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சண்ட். நல்லா கவனிங்க, எனக்கு m தெரியும், அந்த பாயிண்ட் x1 y1 தெரியும். x1 y1க்கு பதிலாக நான் என்ன போடணும், பை பை டூ பை பை டூ. ரெண்டுமே பை பை டூ தான், x1 y1. அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதலாமா, y மைனஸ் y1 ஈக்குவல் டு m இன்ட்டு x மைனஸ் x1. நவ் y மைனஸ் பை பை டூ ஈக்குவல் டு 1 இன்ட்டு x மைனஸ் பை பை டூ. ஓகேவா? இப்போது y மைனஸ் பை பை டூ ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஃபைவ் பை டூ. ஒன்றால் எது பெருக்கினாலும் அது அப்படியே வரும். ரெண்டு சைடிலும் மைனஸ் ஃபைவ் பை டூ கட் பண்ணிடலாம். அப்போது இந்த y அந்தாட்டு கொண்டு போனோம்னா எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0. இதுதான் என்னோட டேஞ்சண்ட்டு. இப்போ நார்மலுக்கு வருவோம். நார்மலோட ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிப்போம்? இப்போ எனக்கு என்ன கிடைச்சிதுங்க ஆன்சர், எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0 இல்லையா? ஸோ நான் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டு 1, அதை எடுத்து நான் எக்ஸுக்கு போட போகிறேன். சிம்பிள் மாற்றி -1 இல்லையா? ஸோ -1 சிம்பிள் மாற்றினா +1, அப்போ 1x. அடுத்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1, அதை அப்படியே எடுத்து நான் வந்து எதுக்கு கொடுக்க போகிறேன், ஒய் கொடுக்க போகிறேன். அப்போது 1y ப்ளஸ் k ஈக்குவல் டு 0. இப்போ k கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸுக்கும் ஒய்க்கும் நான் பை பை டூ சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போது பை பை டூ ப்ளஸ் பை பை டூ ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0. ஸோ எல்சிஎம் 2 மேலே வந்து பை ப்ளஸ் பை அப்படியே வரும், ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0. அப்போ 2 பை பை டூ ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0. 2 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ கே ஈக்குவல் டு இது அந்தாட்ட கொண்டு போனால் மைனஸ் பை இல்லையா? ஸோ நார்மலோட ஈக்குவேஷன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் பை ஈக்குவல் டு 0. பை அந்தாட்ட கொண்டு போயிட்டா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு பை. இதுதான் நார்மல். இதுதான் நார்மலோட ஈக்குவேஷன். இப்போ டேஞ்சண்ட்டோட ஈக்குவேஷன் என்ன கண்டுபிடிச்சோம், எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0. இதுதான் டேஞ்சண்ட்டோட ஈக்குவேஷன். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.